பெரியாரை ஒரு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டாலும் சில விஷயங்களில் வந்து எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறனால அந்த கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ளார். பிள்ளையார் பக்தர், விநாயகருடைய பக்தர் தான் அவர். அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கும் நாகப்பட்டினம் போயிருக்காரு, பிள்ளையார்பட்டி பிள்ளையார் தரிசனமும் போயிருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். நிறைய பேர் சொன்னாங்க பிரச்சாரம் முடிஞ்சோன்னா விஜய் எங்கேயாவது போயிடுவார், அவர் கண்ணிலே சிக்க மாட்டார், ரிசல்ட்டுக்கு பிறகு எங்கேயும் வெளிநாட்டுக்கு போயிடுவார். எங்கேயும் போகல. இப்போ நேராக எலெக்ஷனுக்கு முன்னாடியும் போயிருந்தாரு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா எலெக்ஷனுக்காக தான் போறாருன்னு சொன்னாங்க. இப்ப ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி போனா எல்லாத்தையும் கடவுள் மேல பாரத்தை போடுறாரா விஜய்? விஜய் அவர்கள் ஜோதிடர் பிடியில் சிக்கிட்டாரு. ஜோதிடர் எதுக்கு நீங்க போறீங்க? 8 பொருத்தம் சரியா இருக்கா, 9 பொருத்தம் சரியா இருக்கா? மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் ஆஸ்திரேலியா கிளம்பி போறாரு. விஜயை பிடிக்காமல் பேசியவர்கள் உட்பட அவர் இத்தனை பெர்சன்டேஜ் வாங்குவார், இத்தனை சீட்டுகள் வாங்குவார். எலெக்ஷன் ரிசல்ட் வருது இல்லையா? எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை விஜய் ஜெயிக்கலன்னா தற்கொலை பண்ணிப்பேன், விஷம் குடிச்சிருவேன். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் பரபரப்பா டூருக்கு போறது, அதான் ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு போயிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் மட்டும் ஆன்மீகத்துல முழுசா இறங்கி போயிட்டு இருக்காரு. திருச்செந்தூர் போறது, அப்புறம் சீரடிக்கு போறது, இப்படி இறங்கி போயிட்டு இருக்காரு. என்ன விஷயம்? என்னதான் அதுல மர்மம் ஒளிஞ்சிருக்கு? மர்மம் நல்ல விஷயம் தானே. சாமி கும்பிட போறாரு, எம்மதம் சம்மதம் அப்படிங்கிறதா விஜயோட கொள்கையை. பட் பெரியாரை ஒரு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டாலும் சில விஷயங்களில் வந்து எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறனால அந்த கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். நாம் வந்து இந்தியர்கள். ஸோ தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து நம்ம உற மூச்சே தமிழனுடைய மூச்சு, காற்று தான். ஸோ அதனால் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வந்து கடவுள் பக்தி ரொம்ப உள்ளவர்கள். ஸோ அதை நீங்கள் வந்து உடைக்கவே முடியாது, அது நீங்கள் அதை. ஸோ அதனால் நம்ம மக்களாக சேர்ந்து தான் நம்மளுடைய பயணம் இருக்கணுங்கிற மிக முக்கியமான எத்திக்ஸோடு இருக்கிறவர். அதனால தான் சமீபத்தில் நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போனதை பார்த்துருப்பீங்க. அதான் சார், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்தே எனக்கு ஒரு கேள்வி வருது. விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணுறது மக்கள் எல்லாருமே கடவுளை நம்புறதுனால இந்த ஒரு விஷயம் பண்ணுறாரா, இல்லை அவருக்கு தனிப்பட்ட முறையில் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால? நமக்கு நம்பிக்கை இருந்தால் கோயிலுக்கே போக முடியும். என்னை பொறுத்தப்பட்டிலுமே கடவுளுங்கிறது ஒன்று தான், உருவங்கள் தான் வேறு. பட் அதான் நிஜம். உங்களுக்கு பிடிக்கிறத நான் மாற்றிக்க முடியாது. எனக்கு வந்து பிடிக்கணும் ஒரு விஷயம். நான் கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போவேன், கோயிலுக்கு போனால் போகலன்னு சொல்லிட்டு போயிடுவேன். யாரும் கத்தி எடுத்து குத்தப்படுறது கிடையாது இல்லையா? ஸோ பரவாயில்ல. அவருக்கு வந்து என்னன்னா, அவருக்கு அந்த அந்த அதாவது என்ன சொல்ல, பக்தி கொஞ்சம் இருக்குது அவருக்கு. அதை இப்போ அதை வந்து இதுக்கு முன்னாடியும் அவர் வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் பிள்ளையார் பக்தர், விநாயகருடைய பக்தர் தான் அவர். அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கும் நாகப்பட்டினம் போயிருக்காரு, பிள்ளையார்பட்டி பிள்ளையார் தரிசனமும் போயிருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். ஏன்னா ஒரு மன நிம்மதி, நம்மளுடைய சில ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் நேராக எங்கே போவீங்க? அவங்க பிடிச்சவர்கிட்ட சொல்லுவீங்க, அடுத்த கடவுள்கிட்ட போய் சொல்லுவீங்க. ஆனால் அந்த கடவுள் பக்திங்கிறது எல்லாருக்குமே இயல்பாகவே இருக்கும். அது விஜய்க்கு இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க பிரச்சாரம் முடிஞ்சோன்னா விஜய் எங்கேயாவது போயிடுவார், அவர் கண்ணிலே சிக்க மாட்டார், ரிசல்ட்டுக்கு பிறகு எங்கேயும் வெளிநாட்டுக்கு போயிடுவார். எங்கேயும் போகல. இப்போ நேராக சென்னையிலேயே தான் அவர் இருக்கார். தேர்தல் 23ஆம் தேதி முடிந்த பிறகு அவருடைய பணிகள் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து இப்போது அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 5 நாட்கள் முன்பாக அவனுடைய ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருந்தது. தேர்தலுக்கு பிறகு இந்த வேகம் அதிகப்படுத்திருக்காரு. இன்னும் நிர்வாகியில் பனையூர்லேயும் பட்டினப்பாக்கம் ஆஃபீஸ்லையும் கூப்பிட்டு வச்சு நிறையா விஷயங்கள் பேசியிருக்காரு. எலெக்ஷன் முன்னாடி நீங்கள் என்னென்ன மக்கள்கிட்ட போய் பேசுகிறீங்க, என்னென்ன செய்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகும் நீங்கள் சொன்னதை முடிந்தளவுக்கு நீங்கள் மக்களை செஞ்சே ஆகணும். நம்மளை ஆட்சியில் உட்கார வச்சிட்டாங்கன்னா சிறப்பாக நம்ம பண்ணிடுவோம். மக்கள் சந்திப்பு தொடரணும். வாரத்துக்கு ஒரு முறையாக பாருங்கள், மாதத்துக்கு 2 தடவை நீங்கள் பார்த்தே ஆகணும். நானும் மாதத்துக்கு ஒரு தடவை மக்களை நான் பார்ப்பேன். நம்மளுடைய பணி தொடர்ந்து போகும். இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கண்டிஷனாக அன்போடு ஒரு கட்டளை போட்டிருக்கார். அதனால் அவர் எங்கேயுமே போகலை. தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கார். இங்கே சென்னையில் கொரட்டூர் பக்கத்தில் அவருடைய இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தன்னுடைய அம்மா சோபா அவர்களுக்காக சாய்பாபா பக்தர் ஃபேமிலியை சொல்ல போனோம்னா அவர்களுக்காக ஒரு சாய்பாபா கோயில் கட்டி கொடுத்துருக்காரு. அம்மா போய் கும்பிட்டு வரணும்னு சொல்லி இப்போ பொதுமக்கள்லாம் இங்கே போய் கும்பிட்டு வர்றாங்க. ஸோ பக்தர், சாய்பாபாவுடைய பக்தர். நீங்கள் நிறைய பிரச்சாரத்தில் பார்க்கும் கூட சாய்பாபாவுடைய சிலை கொடுக்கப்பட்டுச்சு. அதை கூட வாங்கி நெஞ்சிலேயே தான் வச்சுட்டு போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் அவருக்கு எம்மதும் சம்மதம். கூடிய சீக்கிரம் அநேகமாக எனக்கு வந்த ஒரு தகவல், மெக்காவுக்கும் போகிறதா ஒரு தகவல் வருது. ரிசல்ட்டுக்கு முன்னாடி திங்கக்கிழமை ரிசல்ட்டு. மேபி ஒருவேளை அதற்குரிய சில பெர்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதை டக்குன்னு கிடச்சிட்டா புனித மெக்காவிற்கும் போய் அங்கேயும் ஒரு முறைப்படியும் வந்து மெக்காவில் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்க ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு.
சார் இதில் என்ன கேள்வியாக இருக்குது அப்படின்னா, இப்போது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஓட்டெல்லாம் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க நீங்கள் வெளியூருக்கு எல்லார் மாதிரியும் போயிருந்தா அது வேறு, இல்லைனா மக்களை சந்திக்க போயிருக்கலாம், இல்லை வீட்லேயே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதை விட்டுட்டு கோயிலுக்கு மெக்காக்கு இந்த மாதிரி சீரடிக்கு இந்த மாதிரி, ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியும் போயிருந்தாரு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா எலெக்ஷனுக்காக தான் போகிறாருன்னு சொன்னாங்க. இப்போ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி போனோன்னா எல்லாத்தையும் கடவுள் மேலே பாரத்தை போடுறாரா விஜய்? அப்போ அவர் மேலே நம்பிக்கை இல்லையா? கடவுள் மேலே தான் நம்பிக்கை வச்சுட்டு கடவுள் மேலே எல்லா பாரத்தையும் போடுறாரா? இந்த அளவுக்கு இருக்காரா விஜய்ன்ற ஒரு பேச்சு வருது இல்லையா? அவர் மக்களை நம்பினார், உங்களை நம்பி வந்திருக்கேன்னு சொன்னார். தேர்தலில் வாக்குகள் வந்து எந்த அளவுக்கு பதிவாயிருக்கு, எவ்வளோ சதவீதம் உயர்ந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப அதை முடிச்சதுக்கு அப்புறம் மக்களையே சந்திக்க போகலாம், இல்லை மக்கள் கிட்ட ஏதாச்சும் பேசலாமே. இந்த மாதிரி கடவுளா தேடி போறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்ன, நாம் போனோம், மக்களை நம்பி போனேன், மக்கள் வாக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்கு போறார். சில பேர் வேண்டுதல் பண்ணியிருப்பாங்க, சிறப்பான முறையில் எந்த அசம்பாவிதம் நடந்துடாமல் இருந்து நல்லபடியாக தேர்தல் முடிஞ்சால் உங்களை வந்து நன்றி சொல்கிறேன்னு நினச்சிருக்கலாம். அதன் நோக்கத்தில் நம்ம போயிருக்கலாம். அவர் அமெரிக்கா போனாரா, ஜப்பான் போனாரா, லண்டன் போனாரா, பாரிஸ் போனாரா, சுவிட்சர்லாந்து போனாரா, நியூசிலாந்து போனாரா? எங்கேயும் போகல. ஏதோ திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணார். அவர் எந்த வெளிநாட்டுக்கு இன்ப சுற்றுலா போகல, ஜாலியாக சுற்றுறதுக்கு போகல. அப்பா எலெக்ஷனுக்கு வெயிலில் சுற்றினா மக்கள்கிட்ட கொடுத்தாச்சு, மக்கள் என்ன திருப்பி பரவாயில்ல கவலை இல்லை பண்ணிட்டு அவர் ஃபாரினுக்கு போகலை, இங்கே தான் இருக்கார். தேர்தலுக்கு பிறகு அதனுடைய ரிசல்ட் வந்த பிறகு எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் தலைவருங்கி ஏற்றுக்கொள்கிறேன் இருக்கார் விஜய். மக்கள் சந்திப்பு தொடரும் இருக்கார். நிர்வாகிகளை கூப்பிட்டு இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கார். இந்த நேரத்தில் மக்கள்கிட்ட போய் என்ன, இந்த தேர்தல் ரிசல்ட் வராமல் நீங்கள் போய் என்ன சந்திக்க முடியும்? நீங்கள் நன்றி சொல்ல முடியும். அந்த நன்றியை தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு சொல்ல போகிறார், மக்களை சந்திக்க போகிறார். எங்கெங்கே போனாரோ அந்த இடத்துலலாம் திரும்பி போய் நேரடி ஒரு வீடியோ மூலமாக நன்றியும் ஒரு மகிழ்ச்சியும் தெரிவிக்க போகிறாரு. நேரடி சந்திப்புகளும் இருக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து நம்மளுடைய அரசியல் பணி வேகமாக இருக்கணுங்கிற அளவுக்கு தான் ஒரு கடுமையான ஒரு அன்பு கட்டையில் போட்டிருக்காரு. இப்போ தான் சொன்னேன் அவங்ககிட்ட. ஸோ இதற்கு பிறகு சோர்வடைந்துடக்கூடாது. நம்ம எலெக்ஷன் போனால் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வந்தாச்சு முடிஞ்சிச்சு, அந்த வேலையே இருக்கக்கூடாது. எந்த ரிசல்ட் கொடுத்தாலும் தலைவனை ஏற்றுக்கொள்கிறேன், மக்களுடைய அன்புக்கு நான் கட்டுப்படுறேன். நம்மளுடைய வேகம் அதிகப்படுத்தணும். அடுத்து 2031 2029 எலெக்ஷன் தான் ஆச்சரியப்பதில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தலில் 3 வருடங்கள் இருக்குது. வெற்றியை கொடுத்தா மக்களுக்கு நம்ம சொன்னதெல்லாம் செய்வோம். வேறு எது கொடுத்தாலும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய பணிகள் சிறப்பாக இருக்கணும், மக்கள் சந்திப்பு தொடரணும், வேகப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த இதை இப்போ மீட்டிங் போட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கார். அவர் எங்கேயாவது என்டர்டைன்மெண்ட் போனாரா, ஜாலியாக சுத்த போனாரா? எங்கேயும் போலையா. மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் ஆஸ்திரேலியா கிளம்பி போகிறாரு. ரிசல்ட்லாம் முடிஞ்சு அந்த ஒரு டூர் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாருன்ற மாதிரியான தகவல்லாம் வருது. இந்த ஒரு விஷயம் உண்மைதானா? ஆஸ்திரேலியா போகிறதுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தது யார்? அவருக்கு எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு தகவல் வந்து யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேசவே முடியாது. சொல்கிறவங்க சொல்லுங்க, அதை விமர்சனங்கள் வரதான் செய்யும். தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் விஜய் விமர்சனம் பண்ணாதவர்களா, விஜய் அடிக்காதவர்களா? ஸோ ஒரு மனிதனை வந்து சுற்றி எத்தனை பேர் அடிச்சிங்க? இல்லை, அவருடைய பயணம் சிறப்பாக இருக்குது. அதில் மக்கள் சந்திப்பு தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகும் தொடரும். அவர் எந்த வெளிநாட்டுக்கு ஆஸ்திரேலியாவும் போல, அமெரிக்காவும் போல, எங்கேயும் போகல. அப்படியே போனால் கூட என்ன போயிட்டு தான் வரட்டுமே, என்ன இருக்குது இப்போ இதில்? ரிசல்ட்டு பாசிட்டிவாக வந்து மக்கள் தீர்ப்பு கொடுத்து உட்கார சொன்னால் போக முடியுமா? அவரால் போக முடியாது. பட் எனக்கு தெரிந்த வரைக்குமே எந்த வெளிநாட்டுக்கு போகலைங்கிற தகவல் தான் நமக்கு வந்திருக்கு. பட் சொல்கிறவர்கள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தடுக்கவும் முடியாது. நம்ம விமர்சனங்களே எல்லாமே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இன்னும் பொது வாழ்க்கைக்கு விஜய் வந்துட்டார். விஜயை பிடிக்காமல் பேசியவர்கள் உட்பட இப்பொழுதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் இத்தனை பெர்சன்டேஜ் வாங்குவார், இத்தனை சீட்டுகள் வாங்குவார் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அவருடைய பேச்சை மாறி பேசப்பட்ட ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியுது நம்மளால். அதை 18, 19, 20 வயசு உள்ளவங்க அரசியலே ஓட்டு போட கடந்து போன நிறைய பேர் இருக்காங்க. ஓட்டுச்சாவடியில் இப்போ இழுத்தது விஜய், அரசியலை புரிய வச்சது விஜய், அரசியலை தெரிய வச்சது விஜய், அரசியலை பேச வச்சது விஜய். மக்களுக்கு இதுதான் அரசியல். ஓகே, இதுக்கு முன்னாடி கடந்து போனாங்க. நீங்கள் பிடிச்சதா போட்டு போங்கப்பா, போட்டு போங்கண்ணே, நமக்கெல்லாம் இந்த ஓட்டு வேலைக்காதுன்னு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவுக்கும் ஜாலியாக சுற்றினவர்கள் மத்தியில் இன்றைக்கி 18 வயசுலாம் ஓட்டுச்சாவடி போய் ஓட்டை போட்டிருக்காங்க. அதை புரிய வச்சது விஜய். இது மிகப்பெரிய விஷயம். பட் யார் அந்த சீட்டில் உட்கார்ந்தாலுமே என்னுடைய விருப்பம் சொல்லிக்கிறது, தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீங்கள் சிறப்பான விஷயங்கள் நிறைய பண்ணணும் அப்படியே என்னுடைய கருத்து. யார் உட்கார்ந்தாலுமே இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நீ உயர்த்தி கொண்டு போகணுங்கிறத நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லிக்கலாம், நான் விரும்புகிறேன்.
சார் இன்னொரு விஷயம், ஜோதிடர் அப்படின்ற போது நம்ம ஆல்ரெடி சினிமா சைடில் நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஏன்னா ரீசெண்டாக நயன்தாரா இஷ்யூ கூட வந்துச்சு, ஜோதிடர் பிடியில் சிக்கிட்டாங்க நயன்தாரா, அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ அது அப்படியே திரும்பி விஜய் அவர்கள் ஜோதிடர் பிடியில் சிக்கிட்டாரு, அவர் தான் இவர் வந்து ஆட்டி படைக்கிறாரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. உண்மையிலேயே ஜோதிடர் சொல்கிறது தான் கேட்டுட்டு விஜய் செய்கிறாரா என்னன்னு சொல்லுங்க. இல்லைங்க, அவருக்கு என்ன தோணுதோ அதாங்க செய்கிறாரு. பட் சில நம்பிக்கைகள் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தேவை. எல்லாருக்குமே ஃபேமிலி நம்பிக்கை. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா ஜோதிடர் எதுக்கு நீங்கள் போகிறீங்க? 8 பொருத்தம் சரியாக இருக்கா, 9 பொருத்தம் சரியாக இருக்கா, அப்போ தான்ப்பா நீங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு அவர் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க, ஜாதகத்தை பார்க்குறீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? நாம் நல்லா இருப்போம்னு நினச்சி நீங்கள் ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணையோ பற்றி கிளம்பிச்சா நல்லா தான் இருக்க போகிறாங்க. ஆனால் நம்பிக்கைகள் ஒன்று வேணும், வரணும். அதற்கு ஒரு ஜோதிடர் அப்படி எப்படி நம்ம கடவுளை நம்புகிறோம், நம்ம எல்லா கோயிலுக்கு போகிறோமோ அது மாதிரி நமக்கு ஒரு குருவாக அந்த காலத்தில் இருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடர், ஒரு ஆசான், நம்ம வழிகாட்டிங்கிறவர் வந்து எல்லாமே இருந்திருக்காங்க. அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் கிடையாது. எலெக்ஷன் ரிசல்ட் வருது இல்லையா, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை விஜய் ஜெயிக்கலைன்னா தற்கொலை பண்ணிப்பேன், நான் வந்து விஷம் குடிச்சிருவேன், வீட்டில் இருக்க மாட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரீல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை நிஜமாவே விஜய் வரலன்னா இல்லை வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது இல்லைங்க. அவர் என்னென்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக வர்றேன்னு சொல்லியிருக்காரு, அதுதான் பேசியிருக்காரு. அவர் நடிகராக இருக்கார். சின்ன குழந்தையிலேருந்து 3 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு வரைக்குமே விஜய் ரசிகர்களாக இருக்காங்க. தன்னுடைய வாக்குகளை வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, ஒரு ஆதரவு கொடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தலைவணங்கி தான் கேட்டார் மேடையில். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை எல்லா ரசிகர்களுக்குமே அது ஒரு அன்பு வேண்டுகோளாக வச்சார். அதுதான் இப்போ ஓட்டுங்கிறது 18 வயசுக்கு மேற்பட்டதான் ஓட்டு போட முடியும். நீங்கள் 5 வயசு குழந்தை ஓட்டு போட முடியுமா? முடியாது. பட் தன்னோட ரசிகர்களுக்காக தன் குடும்பத்தில் எல்லாத்தையுமே ஒரு அன்பாக ஒரு விஷயத்தை பேசினார், அவ்வளோதான். அதனால் அவர் வந்து ரிசல்ட்டுக்கு பிறகு அது வெற்றி கிடைத்தாலும் சந்தோஷமாக கொண்டாடுவாங்க, வெற்றி கிடைக்கலன்னா அடுத்த முறை வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறத தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி தவறான முடிவுகள் யாரும் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க, என்னடா நம்ம இவ்வளோ போராட்டமே வர முடியலேங்கிற வருத்தமே இருக்குமே தவிர அதற்காக வந்து சில தவறான முடிவுகள் யாரும் போக மாட்டாங்க. த்ரிஷா அவங்களும் மருதமலை போகிறது இந்த மாதிரி ஒரு ட்ராவல்லையே கோயில் கோயிலாக போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி சார்? அதாங்க, எல்லாருக்கும் இறைவனை பிடிக்கும் கண்டிப்பாக. அவங்களும் அவங்க போகிறாங்க, அவங்க விருப்பம் அது. அவங்கள போய் நீங்கள் ஏங்க போகிறீங்கன்னு கேட்க முடியுமா? நம்ம கேட்க முடியாது சார். அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு திடீர் பயணமாக போகிறார். இவங்க எதுக்கு சார் திடீர் பயணமாக போகிறாங்கன்ற ஒரு இல்லை, போகக்கூடாது. அவங்க ஏன் போகக்கூடாது? ஒருவேளை ஜெயிக்கணும்னு போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்க. ஏங்க ஒன்றும் இல்லைங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்சவர் ஏதோ ஒரு விஷயத்தில் இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்காரு, ஏதோ ஒன்று இருக்காரு, வெற்றி பண்ணி நினைக்க மாட்டீங்களா? ஒரு நட்பின்றதை நினைக்க மாட்டீங்களா? அப்போ அந்த நட்பாக இருக்கலாம், கூட நடித்த அவங்க 2 பேரும் ஒன்றா படம் பண்ணுவாங்க. அதை நம்ம பார்க்குற பார்வை வந்து இது தவறாக பார்த்தோம்னா தவறாகவே தான் தெரியும். ஸோ அப்படி கண்ணால் பார்க்குறது வந்து அது வந்து என்ன சொல்கிறதுன்னா அது ஒரு தவறான இதாக கூட இருக்கும். நீங்கள் தீர விசாரிக்கணும். இப்போ உங்களை பற்றி வந்து யாரோ ஒரு தவறான செய்தி கொடுத்துட்டாங்கன்னா அப்படி நம்பிட்டீங்கன்னா போச்சு. அது போய் நீங்கள் தீர விசாரிக்கணும். அப்போ தான் உண்மை தெரிய வரும். சார் இதை தாண்டி த்ரிஷா அவங்க போட்ட ஒரு ஸ்டோரி, திடீர்னு நான் வந்து தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு, 1 மணி நேரம் தூக்கத்தை இழந்ததுனால நான் வந்து 2062 தான் நான் நல்லா இருப்பேன், இந்த மாதிரியான திடீர் திருப்பமாக ஒரு ஸ்டோரியை போட்டிருந்தாங்க. என்ன ரீசன், என்ன நடந்துச்சு? பட் அது தெரியல. ஆனால் பட் அது என்னென்னா, அதாவது சயின்டிஃபிக்காக சொல்ல போனால் தூக்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கப்படுது. குறைந்தது ஒரு 6 மணி நேரம் தூக்கம் வேணும். குறைந்தது ஆவரேஜாக பார்த்தா ஒரு 8 மணி நேரம் தூக்கம் ஒரு மனிதனுக்கு வேணும். அப்போ தான் தன்னுடைய உடல்நிலை, தன்னுடைய உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வேலை செய்யும். அந்தந்த நேரம் நீங்கள் ராத்திரி 9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 9 to 11 நம்மளுடைய அதாவது உடல் உறுப்புகள் வந்து ஒன்று ஒரு வேலை செய்துங்கிறாங்க. 11லேருந்து இந்த 1 மணி வரைக்கும் ஒன்று கரெக்டாக வந்து வேலை செய்யும். 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், 3லேருந்து 5 மணி வரைக்கும். அது வந்து சொல்கிறது எந்த தூக்கங்கிறதே தெரியல. அது வேறு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. வேறு பாவம், அது எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. அது வேறு ஒருவேளை அவங்க உண்மையிலேயே கஷ்டப்படுறதுனால அது சொல்கிறாங்களா, இல்லை தூக்கம் இல்லாமல் கஷ்டத்தினால தூக்கம் இல்லாமல் தவிக்கிறேன்னு சொல்கிறாங்களா அப்படின்றது தெரியல. அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நம்ம திரிஷா அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும், ஏமா தூக்கம் வரல. பட் இருந்தாலும் என்னென்னா தூக்கம் இல்லைங்கிறது சில நேரங்களில் நீங்கள் வந்து நைட்டு படுக்கும்போது ஃப்ரீயாக மைண்டை வச்சுட்டு மொபைல்லாம் தூக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வேண்டி நீங்கள் பாட்டு ஜாலியாக தூக்கினா தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் எதையோ ஒன்று காலைல 7 மணிக்கு நம்ம இந்த மீட்டிங் போகணும், அந்த மீட்டிங் போகணும், நம்ம இது இருக்கணுமே நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் கெட்டு போயிடும். அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்தது மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும். அதனால் தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லைங்கிறத வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. சமுதாயம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.